புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. இது எல்லாமே துட்டு வாங்குறவங்க தானே. பணம் பணம். இளைஞர்கள் தமிழ் தேசிய அரசியல் அவங்க ரீச் ஆகணும். இவங்களுக்கு என்ன செஞ்சாலும் சரி நன்றி இல்லாத மனுஷங்க. ஆனால் அவர் அந்த அளவுக்கு வரலன்னு நினைக்கிறேன். அவர் பேசுறது எல்லாமே அரசியலே வேண்டாம், நிம்மதியாக வீட்டில் இருந்துட்டு போகலாம். இப்போ அவர் மாற்ற வேண்டிய விஷயங்கள்லாம் என்னன்னா, ஒவ்வொரு கிலோ அரிசி வர்றதுக்கும் இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஆமாம், அதுதான் பிரச்சனை. யாருக்கு? இது விஜய் தான். ஆமாம், ஒரு கிலோ அரிசியும் 200 வரும். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் அப்படி சொல்லுங்கன்னா, பெண்களுக்கு பூரா ஃப்ரீ பஸ்ஸை தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீயாக தானே போகுது. ஆமாம், எங்கேனாலும் கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரைக்கும் ஃப்ரீயாக வந்துக்கிடலாம். இல்லை, சீமான் சொல்கிறேன். எது? சீமான் சீமானுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. நல்லவங்களுக்கு யார் ஓட்டு போடுவா? ஏன் அப்படி போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். போட மாட்டாங்க. ஏன்னா அவர் தான் ஓப்பனாக வெளிப்படையாக சொல்லுதாரு. என்னன்னு சொல்கிறேன்? என்ன சொல்லுதாரு? ஆமாம், பணம் கேட்டால் நான் எனக்கு ஓட்டு போட வேண்டாம். பணம் கொடுக்கறதா இருந்தால் எனக்கு ஓட்டு போட வேண்டாங்காரு. அவர் பணம் கொடுக்க மாட்டார். அது மாதிரி சில சலுகைகள் நான் செய்ய மாட்டேன். என்ன மக்களுக்கு என்ன தேவையோ அதை தான் செய்யணும்னு சொல்லுவார் சீமா. அதுதான். ஆனால் ஏன் மக்கள் அவரை புரிஞ்சுக்க மாட்டாங்க? புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. இது எல்லாமே துட்டு வாங்குறவங்க தானே. பணம் பணம். ஓசி எது ஓசியில் கிடந்தாலும் பின்னாடி போயிருது. சீமான் ஜெயிக்கணும்னா அப்போ என்ன? இப்போ சீமான் இந்த தோல்வியிலேருந்து என்ன கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒன்றுமே கற்றுக்கிற வேண்டாம். இது ஜனங்களே வேண்டாம். அவர் எலெக்ஷன் அரசியலே வேண்டாம், நிம்மதியாக வீட்டில் இருந்துட்டு போகலாம். ஏன் இவங்ககிட்ட போட்டு கத்திக்கிட்டு நான் உங்களுக்கு நல்லது செய்ய போகிறோம்னு எதுக்கு சொல்லணும்னு நான் கேட்குறேன். இவங்களுக்கு என்ன செஞ்சாலும் சரி நன்றி இல்லாத மனுஷங்க. தனிச்சே தான் நிற்பார், கூட்டணி சேர்க்க மாட்டார். இவர் தனிச்சே தான் நின்னார். ஏன் கூட்டணி சேர்த்தாரு? இப்போ கூட்டணி எதுக்கு சேர்க்காரு? தனிச்சே நின்று எனக்கு நான் கூட்டணி சேர்க்க மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே. பதவி ஆசை. எதையும் மாற்ற மாட்டாரு, மாத்திக்கவே மாட்டாரு. அவர் உப்பு போட்டு சாப்பிட்டாருங்க. அதான் நான் சீமாங்கட்சி கிடையாது, நம்ம பக்கா டிஎம்கே கேட்டீங்களா. அதனால சீமாங்கட்சி கிடையாது. அவர் நல்ல மனுஷன் வர்றது நமக்கு நல்லது. ஆமாம், இது இப்படி இருக்கிறதுனால வராது. பணம் கொடுத்தா இந்த மக்கள் எது வேணாலும் செய்வாங்க. கேட்டால் நான் பணம் வாங்காமல் தான் ஓட்டு போட்டோம்ங்க. பணம் வாங்காமல் ஓட்டு போட போயா 200 கோடி ரூபா 300 கோடி ரூபா வந்திருக்கு. நிறைய சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க நிறைய பேர் இங்கே நம்ம மக்களுக்கே நிறைய தமிழ் தேசிய அரசியல் நிறைய அவங்க இருக்கிறது இல்லை. திராவிட அரசியல் நிறைய இளைஞர்கள் தமிழ் தேசிய அரசியல் அவங்களுக்கு ரீச் ஆகலை. அதுதான் நினைக்கிறேன். ஆமாம், அவங்க நிறைய நிறைய தவறாக பேசுறது கூட காட்டுறாங்க அதிகமாக. இளைஞர்கள்லாம் என்ன திராவிட அரசியல், அப்புறம் விஜய் அந்த மாதிரி தான் போகிறாங்க. தெரியல எனக்கு. இல்லைன்னா அவர் பேசுறதுலையோ இல்லைன்னா அவர் மீடியா சைடில் ஆமாம், அந்த முதல்ல பேசுறத விட்டுட்டு திரும்ப அது இப்போ பெரியாரை அதிகம் நிறைய பேசினாரு. இப்போ அவரே தவறாக பேசுறாரு. அந்த மாதிரி இதை மாற்றிக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஒரே மாதிரி இருக்கணும். ஒரே நிலைப்பாடுகள் இல்லாமல் மாற்றி பேசாமல் ஒரே மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு சான்ஸ் கிடைக்கலாம். தோல்விக்கு காரணம்னு பார்த்தா அவர் இன்னும் மக்கள் மத்தியில் எல்லா மதத்தையும் சார்ந்து எல்லாத்துலேயும் பழகுற விதம் சேஞ்ச் பண்ணால் ஒரு மீண்டும் ஒரு வாய்ப்பு இருக்கு. எல்லா மதத்தினருக்கும் வாய்ப்பு கொடுக்குற ஒரு அளவு சீமான் தான் இருக்காங்க. முஸ்லிம்ஸ் அதிகமாக கட்சியில தான் இருக்கு, கிறிஸ்டின்ஸ் அதிகமாக சீமான் கட்சியில தான், இந்துக்கள் அருந்ததியினர் எல்லாமே சீமான் தான் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி என்ன தேவைன்னு நினைக்கிறீங்க? இன்னும் அவர் மக்கள் மத்தியில் அதிகமாக தொடர்புகள் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். மக்கள்கிட்ட ரீச் ஆகல. ஆமா, அவர் ஆனா பேசுறாரு, ஆனா டிவில வர மாட்டேங்குதா, யூடியூப்ல வர மாட்டேங்குது, எல்லா இடத்துலயும் வராரு. ஆனா சில விஷயங்கள்ல வெளிப்படையா பேசுறாரு. முக்கிய காரணம் அதுதான். வெளிப்படையா பேசுறதுனாலதான் அவரு இந்த அளவுக்கு வராம இருக்கிறதுக்கு. வெளிப்படையா சில விஷயங்கள் வெளிப்படையா பேசாம இருக்குதான் சிறந்தது. எந்த மாதிரி விஷயம் சொல்றீங்க? சில முஸ்லீம்களே சில விஷயங்களை ஓட்டு போட மாட்டாங்க. அவங்க அவங்க அடுத்த வேதமா ஸ்டாலினி தான் அடுத்த நபியாக அவங்க ஃபாலோ பண்றாங்க அப்படிலாம் அவங்க சொல்றாரு. அவரு சில வார்த்தைகளை வெளிப்பட்டு தடிச்ச வார்த்தைகளை பயன்படுத்துறதுனால சரி அது கூட சில பேர் போடாம இருக்கலாம். அடுத்த வாட்டி அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. சீமானுடைய நிறைய வார்த்தைகள் ரொம்ப நல்லாவும் இருக்குது. அவருடைய ஸ்பீச் ஆணித்தரமான வார்த்தைகள்லாம் நிறைய பேசுகிறாரு.
அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ரொம்ப இதாக இருக்கு. இருந்தாலும் சில விஷயங்கள் அவர் தன்னுடைய இதை வந்து மாற்றிக்கணும் சார். இப்போ அவர் மாற்ற வேண்டிய விஷயங்கள்லாம் என்னன்னா, இன்னும் அந்த முப்பாட்டம் அந்த இதெல்லாம் அந்த காலத்திலே இருக்குது. இப்போதைய கல்ச்சருக்கு என்ன தேவையோ அதை பேசணும் சார். இப்போ அதுதான் எடுபடுது எல்லா இடத்துலையுமே. அதனால் அதை பற்றி பேசணும் அவர். மக்களுடைய இன்னைய நிலை என்ன இருக்குதோ அதை பற்றி பேசணும் இன்றைக்கி. இன்னையுடைய பொருளாதாரம்லாம் எங்கே இருக்குது? இன்றைக்கி மோடிஜியை பற்றி பேசணும்னா இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் இன்றைக்கி இதாக இருக்கார். அவருடைய இதை பற்றிலாம் நிறைய விஷயங்கள்லாம் இன்றைக்கி நாடு ஒத்துமையாக இருக்கணும்னா சில விஷயங்கள்லாம் பேசணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அவர் எடுத்து பேசினாருன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அவர். அதுதான் சார் என்னுடைய தாழ்மை சார். அது தோல்வி வந்து அவருக்கு நிரந்தர தோல்வி முயற்சி எடுக்கணும் சார். இப்போ ஒரு இந்த சுல்தான் படையெடுத்தப்போ கூட ஒரு சிலந்தி காட்டி கொடுக்காம விட்டுருச்சு. சிலந்தி வலை பின்னி இது பண்ணிடுச்சு. எதிரிகள் வரும்போது அந்த சிலந்தி வலையை பார்த்துட்டு அந்த குகைக்குள்ள இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டாங்க. அந்த மாதிரி சிலந்திக்கே அந்த அளவுக்கு ஒரு இது இருக்கும்போது அவருடைய முயற்சி இன்னும் தொடரணும். அது இது தோல்வி வந்து நிரந்தரதே யாருமே கிடையாது. காமராஜரே தோத்துட்டாரு. எப்படிப்பட்ட எல்லாமே எப்படிப்பட்ட இவங்க எல்லாமே தோத்துருக்காங்க. தோல்வி என்றைக்குமே நிரந்தரம் இல்லை. அதனால இது என்றைக்கும் வெற்றி கிடைக்கும் அவருக்கு. வெற்றி கிடைக்கிறதுக்கு சில விஷயங்கள்லாம் அவர் மாற்றிக்கணும், தன்னை மாற்றிக்கணும். நாட்டுடைய இறையாண்மையை பற்றி நிறைய பேசணும் அவர். நாட்டுடைய உயர்வை பற்றி பேசணும். இன்றைக்கி அதுதான் எனக்கு இளைஞர்கள் ரொம்ப பேர் அதான் எதிர்பார்க்குறாங்க. எங்களை மாதிரி ஆளுங்கெல்லாமும் அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எங்களை மாதிரி பெரிய ஆளுங்கெல்லாம் எல்லாருமே நாட்டுப்பற்று இப்போ இருக்கிற இன்னைக்கு ஜெயிச்சிட்டாங்கன்னா யாருக்குமே நாட்டுப்பற்றே இல்லை. நேற்று கூட ஜனகணமன எண்ணி பாடும்போது விசில் அடிக்கிறாங்க எல்லாம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. நாட்டுப்பற்றே இல்லை அவங்கக்கிட்டன்னு சொல்ல முடியாது. ஆனால் நாட்டுப்பற்று அவங்ககிட்ட யாரும் அந்தளவுக்கு இது பண்ணலை, அவங்களுக்கு தெரியப்படுத்தலை. அந்த மாதிரி கல்ச்சர் வளரக்கூடாது எப்போவுமே. அது என்றைக்குமே நமக்கும் ஆபத்து. இதுதான் சார் என்னுடைய இது ஹம்பிள் ரிக்வஸ்ட். அவர் தோல்விக்கு வந்து மக்கள் வந்து அவரோ அவ்வளோ தேடல அவரை. அவங்கள வந்து அவரோ ஹெல்ப் பண்ணல அவரு. அதனால தேடல. வேற கம்மியா இருக்கு அவரை பத்தி அதுதான் மேபி. அவருக்கு மேல அவரோட பாலிடிக்ஸ் எப்படி இருக்கு? அவர் அதெல்லாம் தாண்டி அவரோட பாலிடிக்ஸ் எப்படி பேசுறாரு? நல்லா பேசுறாரா? நல்லா பேசுறாரு. ஆனா இன்னும் அவர் பெட்டரா இருக்கணும். என்ன சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த அரசியல்ல இருந்து இப்போ இந்த தோல்வியில அவர் என்ன கத்துக்கணும்? என்ன சேஞ்ச் பண்ணிட்டா சீமான் இன்னும் பெட்டரா பண்ணலாம்? அவர் மக்களுக்கு உதவி பண்றது நல்லதுதான். ஆனா அவரு இன்னும் பெட்டராவே இருக்கணும். எல்லார்கிட்டயும் நல்லா பேசணும். ஆனா அவர் அந்த அளவுக்கு வரலன்னு நினைக்கிறேன். அவர் பேசுறது எல்லாமே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. அவரு எப்படி ஒரு டீசெண்டா பேசணுமோ அந்த மாதிரி பேசணும். சில பேருக்கு பிடிக்குது, சில பேருக்கு பிடிக்க மாட்டேது. வேற ஒன்றும் இல்லை இதில் சொல்றேன். அதை சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இருக்கு. ஆனா அவர் ட்ரை பண்ணா கிடைக்கும் மேபி. ஆனா இன்னும் இப்போ நம்ம தாவேகா தலைவர் வந்ததுனால மாத்திட்டாரு, அரசியலே மாத்திட்டாருல்ல. இவர் இல்லைனாலும் திமுக தான் வின் பண்ணியிருக்கோம். அவரு இப்போ சீமான் வந்ததுனால இல்ல, அதனால தாவேகா வின் பண்ணிடுச்சு. தோல்வி அவர் தொடர்ந்து அவர் நல்லா முயற்சி பண்றாரு. ஆனா மக்களிடம் அன்பா பேசுறது முதல்ல அவர் தெரிஞ்சுக்கணும். முதல்ல அன்பு பேசி நல்லா ஒரு இது வரணும் மக்கள்கிட்ட. எல்லாருக்கும் பேச தெரியும். யாரும் ஒன்றும் பேச தெரியாது இல்லை, எல்லாரும் பேசலாம். எல்லாம் நல்லா நல்லா சவுண்டு போட்டு நல்ல ஒரு பாயிண்ட் வச்சு பேசலாம். ஆனால் பேசுகிறாரு. ஆனால் மக்களிடம் கொஞ்சம் அது இது ஆகலை, ரீச் ஆகலை. என்ன சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க? இதை மாற்றிக்கிட்டா சீமானுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குது. அவர் அரசியல் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவருடைய இது நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒரு கொள்கை ஒரு கொள்கை வச்சிருக்காரு. அது ரொம்ப இதுவாக இருக்குது. மக்களுக்கு எங்களுக்கு அதெல்லாம் இதுவாகலை அந்த கொள்கை. அது இருக்கலாம், ஒரு கொள்கைன்றது இருக்கலாம். மக்கள் எல்லாரும் ஐக்கியமாக வரணும்ல, அதில் அந்த கொள்கை தான் வேணும். ஆனால் அதே சீமான் அவர்கள் அருந்ததியர்களுக்கும் தெலுங்கர்களுக்கும் அதிகமாக சீட்டு கொடுத்துருக்காரு. அதை பார்க்குறீங்க? யார் சீமான் பிறமொழியாளர்களுக்கு தெலுங்கர்களுக்கு அருந்ததியர்களுக்கு அதிகமாக சீட்டு கொடுத்தவர் அரசியல் தலைவர். அவர் என்ன இதுலன்ட்டு நம்மளுக்கு இன்னும் தெரியல எப்படி இருக்கு. இப்போ அவர் என்ன மாற்றிக்கணும்? அதுதான் இதுதான் மாற்றிக்கணும். முதல்ல மக்களிடம் அன்பா அந்த சாந்தம் முதல்ல நீடியாக அந்த பொறுமையாக பேசணும். அந்த கோவப்படக்கூடாது. அந்த இதெல்லாம் அவர் பேசுகிறப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு இதுவத்தை கொண்டு வர்ற மாதிரி இருக்குது அவருடைய இதெல்லாம் பார்க்குறது. தோல்விகளுக்கு அப்புறம் தனித்தே நிற்கிறாரு. தனித்தே எல்லாம் விஜய் கொடுத்தா நின்னாரு, நல்லா வந்தார். ஆனால் அவர் நல்ல ஒரு இது இருக்குது மக்கள்கிட்ட.
நல்லா ஆமா ஆமா எல்லார்கிட்டயும் இப்போ சாதாரண ஒரு சந்திச்சா கூட நல்லா ஒரு இது பண்றாரு, அன்பா பேசுறாரு. இவர்கிட்ட வந்து கோவம் தான். அந்த அந்த ஒரு வெறி. இப்ப எப்படி கேக்குறேன், இப்ப விஜய் ஓட்டு போடுறவங்க, ஆ, இப்ப ஸ்ரீநாத்னு ஒரு நடிகர் இருக்காரு. ஆமா. அவர் வந்து 1,00,000 ஓட்டு வித்தியாசம் ஜெயிக்கிறாரு எங்க தூத்துக்குடியில. ஆ, ஆ, அவருக்கான ஓட்டு விழுந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல விஜயோட முகத்துக்காக விழுந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா விஜய் தான். அப்படின்னா வேட்பாளர்களை நம்ம பாக்குறது இல்ல விஜய். ஆமாமா எல்லாம் ஆனா ஒண்ணும் சீமான் இல்லை. அவர்கள் அப்படி நிறுத்துறது இல்லைன்றதான் என் கேள்வி. அப்படி அந்த மாதிரி வேட்பாளர்களை சீமான் நிறுத்துறது இல்ல. சீமானுக்கு முகம் கிடையாது, அவரோட கொள்கை தான் அவரோட முகமா இருக்கு. கொள்கையே இல்லாம ஆமா அவரு ஒரு தனி ஒரு இதுல இருக்காரு. அவரு அந்த ட்ராக் மாத்தணும். அவரு மாத்திட்டு மக்கள் மத்தியில வரணும். அவர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஏக்கம் மாதிரி பேசுறாரு. அதாவது இந்த அது இருக்க நம்ம தமிழ்நாட்டுல ஒத்து வராதுல்ல. தமிழ்நாட்டுல முக்கியமா வந்து அன்பு தான் முக்கியமா வந்து நம்மளோட இதுதான் அதுதான் முக்கியம். ஒரே கொள்கை ஒரு இதெல்லாம் இங்கெல்லாம் ஏற்படாது அதெல்லாம். நன்றி. சரி.